22 மார்ச் சண்டே. சோதனைகளில் பொறுமை. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். ரோமர் 5:3-4. சோதனை நம்முடைய வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணாகும். எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில சோதனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நிறையவே இருக்கும். ஆனாலும் சோதனை அப்படின்றது, சோதனை வந்தாதான் நம்ம தேவனை அதிகமா தேட முடியும். நம்ம ஆவியில நம்ம வளர முடியும். ஆவிக்கான ஒரு வளர்ச்சி அது ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு தேவனை நம்ம அந்த நேரத்துல நம்ம பொறுமையா இருக்கிறது நம்மளோட குணத்தை நம்ம மேன்மைப்படுத்தும். அதனால நமக்கு எவ்வளவு ஒரு சோதனைகள் நமக்கு வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அதை பொறுமையோட நம்ம சகித்து கொள்ளணும். எப்படியும் நமக்கு அது ஒரு விடுதலை நமக்கு தேவன் கொடுப்பாரு. நாம அப்பதான் நம்ம தேவன் நம்ம நெருங்க முடியும். அதனால நமக்கு ஒரு கொடுப்பாரு, அவர் நம்முடைய வாழ்க்கையில வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசித்து அவரை முழுவதுமா நம்ம நம்பி நம்ம இருக்கணும். அந்த சோதனை நேரத்துலதான் நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதிச்சு பார்ப்பாரு. அதனால நம்ம சோதனைகளை நம்ம கொடுத்தாலும் அதை நம்ம பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு நம்ம சந்தோஷமா நம்மளோட ஆவியில நம்ம வளரணும். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நாங்கள் எங்களுடைய சோதனைகளிலும் பொறுமையோடு காத்திருக்க உதவும். ஆமேன். ஹாப்பி சண்டே.